வெல்கம் டு டோக்கியோ vlogs. அண்ட் இன்னைக்கு டோக்கியோட ஹெல்த் இஷ்யூஸ் பார்ட் 2 பார்க்க போகிறீங்க. சாரி, ரொம்ப டிலே ஆகிடுச்சு. கொஞ்சம் வீடு க்ளீனிங் எல்லாமே கலந்து வந்துட்டு டைம் கிடைக்காம போயிடுச்சு. ப்ளஸ் இவர் வந்துட்டு வீக் ஆஃபில் மட்டும்தான் என் கூட வந்துட்டு பேச முடியும். ஸோ அதனால் இவ்வளோ டிலே ஆகிடுச்சு. லாஸ்ட் டைம் வந்துட்டு என்னோட ப்ரெக்னன்சி ஜேர்னிலேருந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி. ஏன்னா ஃப்ரம் பாட்டம்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகும்போது என்னெல்லாம் வந்துட்டு ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். இப்போ டோக்கியோ வந்துட்டு பிறந்ததுலேருந்து என்னெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் சர்ஜரி வரைக்குமே வந்துட்டு என்னெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். அண்ட் டோக்கியோ வந்துட்டு கொஞ்சம் கொடுத்த டியூ டேட்டை விட கொஞ்சம் ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி தான் வந்துட்டு பிறந்துட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, டோக்கியோ வந்துட்டு பிறக்கும்போது வெயிட் வந்துட்டு ரொம்ப 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 கம்மியாக இருந்துச்சு. 2.3 தான் இருந்துச்சு. குட்டி பாப்பாவாக இருந்தாங்க. பட் வேறு எந்த இஷ்யூஸுமே கிடையாது. அவளை பிறக்கும்போது எனக்கும் எந்த இஷ்யூஸ் கிடையாது, அவளுக்குமே வேறு எந்த இஷ்யூஸுமே கிடையாது. பட் என்னென்னா, நாங்கள் ஆல்ரெடி அங்கே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஸ்கேன் எல்லாமே எடுத்தோம். பட் பிறந்ததுக்கப்புறமா அவங்க வந்துட்டு மூக்கு ரொம்ப சின்னதாக இருந்ததுனால அவங்க கேட்டாங்க, நீங்கள் வந்துட்டு அனாமலி ஸ்கேனும் என்டி ஸ்கேன்லாம் எடுத்தீங்களா, செக் பண்ணிங்களா? அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு சொன்னேன். எல்லாமே எடுத்தோம். குரோமோசோம் டெஸ்ட்டு கூட நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் வந்துட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம காமிக்கிறது, பிறந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் நம்ம காமிப்போம். அந்த ஃபாலோஅப் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்போவே வந்துட்டு பில்ரூபின் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. 11-12 கிட்ட இருந்துச்சு போல. இல்லை, அந்த டைமில் 7 அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து அது நார்மல். இப்போ பிறந்த உடனே வந்து பில்ரூபின் லெவல் எல்லா குழந்தைகளுக்குமே அப்படி தான் இருக்கும். அது கரெக்டு தான், அப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் போனால் 2 மாதம் வரைக்கும் வந்து அந்த லெவலில் வந்து அந்த ஒரு 13-14 வரைக்கும் இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கூட இருந்தாச்சுன்னா அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த டைமில் பில்ரூபின் அதிகமாக இருந்ததுனால 2-3 நாள் நார்மலாக எல்லா குழந்தைங்களும் இப்போ லைட்டில் வச்சு தான் கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு அனுப்புனதுக்கப்புறமாவும் ஒரு 2 டைம்ஸ் வந்துட்டு அதே ஹாஸ்பிட்டலே பில்ரூபின் செக் பண்ண சொன்னாங்க. செக் பண்ணோம், ரிசல்ட்டு காமிச்சோம். ஓகே அப்படின்னு தான் சொன்னாங்க. ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி அவங்க சஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவங்க பில்ரூபின்லாம் நம்ம செக் பண்ணாமலே இருந்தால் பரவாயில்ல, நம்ம அங்கே செக் பண்ணி அவங்களுக்கு காமிச்சுமே அந்த டாக்டர் வந்துட்டு ஓகே தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் தூரமாக இருக்குது. அதான் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு நியர்பை வந்துட்டு காமிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஃபீவர் வந்தாலும் டக்குன்னு நியர்பை போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி, அவளுக்கு எப்பயாச்சும் அடிக்கடி ஃபீவர் வந்தாலோ இல்லை வந்துட்டு இந்த வேக்சினேஷன்லாம் போடுறது எல்லாமே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டு காமிச்சோம். அங்கேயுமே வந்துட்டு பில்ரூபின் செக் பண்ணோம். ஃபீவர் வரும்போதெல்லாம் கொண்டு போய் காமிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அவளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க, நோட் மாதிரி, லிம்ஃப் நோடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பல்ஜான மாதிரி உடம்புலயே வந்து லைட்டாக பல்ஜிங் மாதிரி வரும். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கட்டி இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு கண்டிப்பாக டாக்டர் கிட்ட கொண்டு போயிட்டு காமிக்கணும். சில பேர் வந்துட்டு காமிக்காம கூட நம்ம உடம்புக்குள்ள வந்து ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருந்தாச்சுன்னா அது இந்த மூலியமா தான் நமக்கு காமிச்சு தருமா. ஸோ அது பல இடத்துல இருக்கு நம்ம பாடியில வந்து அந்த லிம்ஃப் நோடுன்றது வந்து இந்த கழுத்துக்கு இங்கே, அப்புறம் வந்து கைக்கு கீழே அந்த மாதிரி இடத்துல வந்து லிம்ஃப் நோடுன்னு சொல்லுவாங்க. ஐ மீன் உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருந்தாச்சுன்னா, இப்போ ஃபீவர்ன்றதெல்லாம் வந்து எப்படின்னா, நம்மளுக்கு ஃபீவர்லாம் வர்றது வந்து ஆக்சுவலி ஃபீவர்ன்றது ஒரு டிசீஸ் கிடையாது, ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி நம்மக்கிட்ட வர்றது, நமக்கு காமிச்சு தர்றது. ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் வந்து வெளில வர்றதுக்கு ஒரு நமக்கு தெரிய வைக்கிற மாதிரி உடம்பு வந்து நம்ம அதை லைட்டாக பல்ஜ் பண்ணி காமிக்கும். அதை அப்படியே வந்து டாக்டர்கிட்ட காமிக்கணும். அப்போ வந்து டாக்டர் வந்து மற்ற டெஸ்ட்டுங்க எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனை, என்ன இன்ஃபெக்ஷன், என்ன பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா, வைரல் இன்ஃபெக்ஷனா, இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்காகவும் நாங்கள் வந்துட்டு இவங்க சைல்ட்ஹுட்ல இருந்தே ஒரு டாக்டரு, அவங்க வந்துட்டு ஷாஜஹான் சொல்லிட்டு, இவங்க சின்ன குழந்தைங்கலேருந்து அவங்க டாக்டராக தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு. அந்த சுற்றி இருக்கிற இடத்துலலாம் எல்லா குழந்தைங்களும் மேக்ஸிமம் அந்த டாக்டர்கிட்ட தான் கொண்டு போயிட்டு காமிப்பாங்க. ஸோ அங்கே வந்துட்டு நாங்கள் போயிட்டு காமிச்சோம். பிகே தாஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே பெரிய ஹாஸ்பிட்டல் தான் அது அந்த சரௌண்டில். ஸோ அங்கே கொண்டு போயிட்டு காமிச்சப்போ அவருமே வந்துட்டு பில்ரூபின் வைஸ்லாம் வந்துட்டு சஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பில்ரூபின் டெஸ்ட்டும் எடுக்க சொன்னாங்க. நாங்களும் டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு காமிச்செல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு சின்ன இன்ஃபெக்ஷன் தான், ஏதோ ஒரு மருந்து கொடுத்தாங்க, சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் ஒரு தடவை ஃபீவர் அழுதுகிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு போனோம். அப்போ வந்துட்டு காது வலினால தான் அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு காதெல்லாம் தட்டி காமிச்சு, அப்பயும் வயிறெல்லாம் பார்த்தாரு, இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை, காது தான் அவளுக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சரி பண்ணி கொடுத்துட்டாங்க.
அதுக்கப்புறமா நாங்கள் சென்னைக்கு வரலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா நாங்கள் சென்னைக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும்போது நான் அவர்கிட்ட போயிட்டு சும்மாவே ஒன்றுமே இல்லை, சும்மா பாப்பாவை வந்துட்டு ஒரு தடவை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவரோட காண்டாக்ட்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஏதாச்சும் எமர்ஜென்சினா நாங்கள் சென்னையில் இருந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வந்துட்டு இவங்க சின்ன வயசுல இருந்தே ஒரு டாக்டர்ன்றதுனால அவர்கிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிலீவ் பண்ணோம். அவருமே எல்லாருக்குமே நல்லா தான் பார்க்குறாங்க. அவரை பற்றி யாருமே கம்ப்ளைண்ட்லாம் சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பர்சன் தான். அண்ட் அந்த காலேஜோட கனெக்ட் ஆன ஒரு ஹாஸ்பிட்டல் தான் அதுவுமே. அவங்கக்கிட்டே நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கீழே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் காண்டாக்ட்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சென்னைக்கு வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். இதுக்கப்புறமா தான் எங்களுக்கு வந்துட்டு நல்ல ட்விஸ்ட் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். என்னோட ஒர்க்குக்கு திருப்பி ரீஜாயின் பண்ணோம்ல, அதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு கொஞ்சம் சென்னையெல்லாம் அவளுக்கு தண்ணி செட் ஆக வைக்கலாம், எல்லாமே கொஞ்சம் செட் ஆகட்டும் அப்படின்றதுக்காக சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா 1 வீக் வந்துட்டு இவங்களோட அம்மா கூட இருந்தாங்க. நானாக வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் நீங்கள் நான் ஆஃபீஸ்க்கு திருப்பி ரீஜாயின் பண்ணும்போது நீங்கள் வந்தால் போதும், இப்போ நீங்கள் வந்துட்டு ஊருக்கு போங்க, ஏன்னா அங்கே மாமாவுக்கு வந்துட்டு சாப்பாடு செஞ்சு வைக்க ஆள் இருக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு அவங்கள அமுச்சு வச்சேன். அவங்கள அமுச்சு வச்சதுக்கப்புறமா நல்லா தான் போச்சு. 4 நாள்லாம் நல்லா தான் இருந்தோம். 4 நாள் நாங்களே சூப்பராக காலையில் இவர் ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் இவர் நைட்டு வீட்டுக்கு வருவார். அது வரைக்கும் பாப்பா கூடவே நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, பயமும் இல்லை, நல்லா தான் போச்சு. திடீர்னு வந்துட்டு ஒரு நாள் இந்த கவு மில்க் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஜாப்க்கு போயிட்டோன்னா அதுதான் வந்துட்டு யூஸ் ஆகும் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சம் கவு மில்க் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி கவு மில்க் கொடுக்கும்போது ஈவினிங்காக ட்ரை பண்ணேன். இவர் வரதுக்கு முன்னாடி ஈவினிங்காக வந்துட்டு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா நைட்டு ஒரு 9 மணி இருக்கும், லைட்டாக வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். அழுக ஆரம்பித்த உடனே சரி ஓகே இது சும்மா தான் அழுகிறா போல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்மளே எப்பவுமே அப்பப்போ அழுகிற மாதிரி இருந்துச்சு. சரி இதுவும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவாங்க, தொட்டில்ல போட்டு ஆட்டிட்டானா வந்து சரியாயிடும் சொல்லிட்டு தொட்டிலெல்லாம் போட்டு ஆட்டி கொஞ்ச நேரம் நான் ஆட்டேன். ஆனா நிறுத்தவே இல்லைங்க. 11 மணி ஆயிடுச்சு, அழுக நிறுத்தவே இல்லை. 11, 12 ஆயிடுச்சு, நிறுத்தவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணோம், சரி இதுக்கு மேலே வந்துட்டு சும்மா இருக்கக்கூடாது, யாரையாச்சும் பெரியவங்களை கூப்பிட்டுட்டு வந்துட்டு நம்ம காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா கதையும் தட்டுறோம். வெளியே மழை வந்துட்டு இருக்கு. யாருமே கதவு ஓப்பன் பண்ணவே இல்லை. ரொம்ப பயமாயிடுச்சு. 2 பேரும் தான் இருக்கோம். மழை பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்றதே வந்துட்டு புரியல. அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு தடவை போயிட்டு ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு இவர் மறுபடியும் போயிட்டு எல்லார் கதவையும் மறுபடியும் தட்டி கடைசியில் மேலே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு கேட்காது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு மாடியிலேருந்து போயிட்டு வேற ஒரு பக்கத்து அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டோட மாடியில் போயிட்டு அவங்க கிச்சன் சைடாக நாங்கள் போய் கத்துனது மட்டும் தான் அவங்களுக்கு கேட்டுச்சு. மேலே இருக்கிறவங்க வந்துட்டு இந்த கிரைப் வாட்டர்னு சொல்லுவாங்க, அது வந்துட்டு ஊற்றலாம், வீட்டில் இருக்கா ரொம்ப காலத்துல இருந்து ஃபாலோ பண்ற ஒரு மெத்தட். ஸோ அதை வந்துட்டு ஊற்றினா கொஞ்சம் வயிறு வலியெல்லாம் இருந்துச்சுன்னா கூட சரியாயிடும், கவு மில்க் கொடுத்ததுனால கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது கேட்டாங்க. நம்ம வந்துட்டு அது இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. ஏன்னா அதை பற்றியுமே ஒரு நியூஸ் பார்த்துருக்கோம். அதெல்லாம் இப்போ வந்துட்டு கொடுக்கறதில்ல, டாக்டர்ஸே வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுறதில்ல, கிரைப் வாட்டர் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுறதில்ல. இப்போ என்னன்னு தெரியல, அதனால அது நம்மக்கிட்ட இல்லை. அப்போது செம்ம மழை, இங்கே எங்கேயுமே அந்த கிரைப் வாட்டர் வந்துட்டு கிடைக்கல. இவர் வேளச்சேரியெல்லாம் போயிட்டு 5 கிலோமீட்டர் கிட்ட போயிட்டு சுற்றிட்டு கொண்டு வந்தார். அது கொடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் நல்லா இருந்தா. அந்த நைட்டு வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் 2 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அக்காவும் மேலே இருக்கிற அக்காவும் வந்துட்டு கீழே வந்திருந்தாங்க. 2 மணி வரைக்கும் கூட இருந்தாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா செட்டில் ஆகிட்டா. அதுக்கப்புறம் அவளை தூங்க வச்சுட்டு சரி ஓகே இவ்வளோதான் நார்மல் அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சிட்டோம். அதுக்கப்புறமா காலையிலையும் கொஞ்சம் நல்லா இருந்தா, லேட்டாக தூங்கினதுனால காலை லேட்டாக எழுந்திரிச்சா நல்லா இருந்தா. அப்புறம் ஒரு 10 மணி இருக்கும், மறுபடியும் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சுட்டு கூடவே லூஸ் மோஷனும் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஃபஸ்ட்டு அழுதுட்டு தான் இருந்தான். இது வந்துட்டு கூடவே என்னாச்சுன்னா லூஸ் மோஷனும் ஆரம்பிச்சிச்சுல. அப்போ லூஸ் மோஷன் ஆரம்பிச்சிச்சா இல்லை கிளினிக் போயிட்டு வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சா? லூஸ் மோஷன் வந்துட்டு ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் காலு ஃபுல்லாக மழை வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த அக்கா கிட்டேயே சொல்லி அந்த அக்கா அவங்களோட பொண்ணையும் அதுக்கப்புறம் தெரிஞ்ச ஆட்டோ அங்கிளையும் அனுப்பி அவங்க பசங்களுக்கு காமிக்கிற கிளினிக்கில் அனுப்பியிருந்தாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப வருஷமாக அந்த கிளினிக்கில் தான் காமிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த கிளினிக்கு போனால் அவங்க வந்துட்டு ஒன்றும் இல்லை, அவங்களுமே எதுவுமே வந்துட்டு கண்டுபிடிக்கல, ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் கொடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் அது வந்துட்டு அந்த மெடிசன் ஏதாச்சும் கொடுத்தா கூட அது கொஞ்ச நேரம் தான் செட் ஆச்சு. அதுக்கப்புறம் மறுபடியுமே வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா. என்னடா இது அழுதுகிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நைட்டு மறுபடியும் அதிகமாகிடுச்சு.
அழுகிற ஃப்ளோ வந்துட்டு அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு என்ன பண்ணோம், லூஸ் மோஷனும் இருக்குது, அழுதும் அழுதுட்டுருக்கா, இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே மேலே இருக்கிற அக்கா அவங்களோட ஹஸ்பண்ட் எல்லாமே நைட்டு 12 மணிக்கு தான் அவர் மெடிக்கல் ஷாப் மூடிட்டே வருவார். அவங்க மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காங்க. அப்போ அது மூடிட்டு வந்ததுக்கப்புறமா அவர் வந்துட்டு கார் எடுத்துகிட்டு நாங்கள் 24/7 மேடவாக்கமில் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே அங்கே போயிட்டு அவங்க லூஸ் மோஷனுக்கான மெடிசன்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு தூங்க மாட்டேங்கிற அழுதுகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மெடிசன் கொடுத்தாங்க தூங்குறதுக்காக. அப்போ அந்த மெடிசன் எல்லாமே கொடுத்துட்டு செட்டில் ஆகிட்டா. அதுக்கப்புறம் லூஸ் மோஷன் நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் லூஸ் மோஷன் போகிற இடத்துலாம் பயங்கரமாக அப்படியே ரெட்டிஷ் ஆகிடுச்சு. பார்த்தாலே பயமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ரெட்டாக வந்துட்டு பபுளாக மோஷன் போகிற இடத்துல உள்ளே இருக்கிறது வெளியே வந்துடுற மாதிரி அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ரொம்ப பயந்துட்டோம் அந்த டைமில். அதுக்கப்புறம் இந்த லூஸ் மோஷன் செட் ஆனவொன்னே அதுவும் செட் ஆகிடுச்சு. ரேஷஸ் எல்லாம் இருந்துச்சு. எல்லாத்துக்குமே மெடிசன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே அவ்வளோதான், இது ஏதோ வந்துட்டு கவு மில்க் வந்துட்டு செட் ஆகலை போல், அவங்க ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க போல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஓகே ஆகிட்டோம். பட் அதுக்கப்புறம் வேக்சின் வந்துட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். அதனால் வேக்சின் போடணும். ப்ளஸ் வந்துட்டு எதுக்கும் இன்னொரு தடவை டாக்டர்கிட்ட வந்துட்டு போயிட்டு காமிக்கல. ஏன்னா பார்த்தது நைட் டியூட்டி டாக்டர் தானே, நம்ம வந்துட்டு வேக்சின்காகவும் ப்ளஸ் இங்கே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இது நடந்துச்சு, அப்போ நம்ம ஒரு ப்ராப்பரான டாக்டரை வந்து நம்ம ஏரியாவில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அப்போ தான் ஃப்யூச்சரில் வந்துட்டு நமக்கு ஒரு பயம் இல்லாமல் இருக்கும் டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு சும்மா தாங்க நாங்கள் போனோம். அவங்க கூப்பிட்டதுக்காக போல நாங்கள் சும்மா போனால் டாக்டர் பார்த்த உடனே அவங்க எல்லாமே ஓகே தான், நார்மலாக தான் இருக்குது. பில்ரூபின் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஆனால் கொஞ்சம் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. கண்ணெல்லாம் வந்து எல்லோயிஷாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் லிவர் கொஞ்சம் பல்ஜ் ஆன மாதிரி இருக்குது. அதோட சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் லெவலில் தான் இருக்குது. நார்மலில் இருந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பில்ரூபின் இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இப்போவும் வந்து அந்த பில்ரூபின் லெவல் அதிகமாக தான் இருக்குது. என்ன சொல்கிறது, கண்ணெல்லாம் எல்லோயிஷாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டாரா. நாங்கள் வந்துட்டு அங்கே இருக்கும்போதே ஒரு 4 தடவை நான் வரதுக்கு முன்னாடி கூட நாங்கள் வந்துட்டு பில்ரூபின் செக் பண்ணிட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொன்னோம். இல்லை நீங்கள் வந்துட்டு ரேலாவில் போயிட்டு ஃபுல்லாக செக் பண்ணுங்க, எனக்கு வந்துட்டு இதை தோணுது எதுக்கும் இப்படி தான் சொன்னார். நீங்கள் எதுக்கும் வந்து இந்த லிவர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, இந்த ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒரு வாட்டி காமிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு காலைல போயிட்டு காமிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் அனுப்பிச்சு விட்டார் அங்கேருந்து. அப்புறம் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பயுமே வந்துட்டு பெரிய இஷ்யூவாக இருக்கும் நாங்கள் நினைக்கல. மேபி ஏதாச்சும் சின்ன இஷ்யூவாக இருக்கும், அது மெடிசன்ஸ் கொடுத்தா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு யோசித்தோம். எல்லாருமே அப்படி தானே யோசிப்போம். பெருசாக ஏதாச்சும் நடந்துருமோன்னு யாருமே ஃபஸ்ட்டு யோசிக்க மாட்டோம் இல்லையா. அதனால நான் என்ன பண்ணேன், நீ ஆஃபீஸ்க்கு போயிட்டு நான் மேலே இருக்கிற அக்காவை கூட்டிகிட்டு நான் இங்கே பக்கத்தில் தானே நான் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா கேப் புக் பண்ணி நானும் பக்கத்து வீட்டு அக்காவும் போயிட்டு, அதான் அந்த அக்கா தான் மேலே இருந்த அக்கா, அவங்களும் நானும் வந்துட்டு போன உடனே இவளை பார்த்த உடனே வந்துட்டு டாக்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி என்கிட்ட கேட்டாங்க மோஷன்ஸ் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பாப்பாவுக்கு வந்துட்டு மோஷன் வந்துட்டு பேல் கலரில் இருக்குது, ஒயிட்டாலாம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு கண்டிப்பாக டாக்டர்கிட்ட வந்துட்டு கூட்டிகிட்டு போயே ஆகணும். இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லைனா இந்த மாதிரி லிவர் டிசீஸ் இருக்கும். இன்ஃபெக்ஷன்லாம் இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் க்ரீனாக கூட வரும். அது இருந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷன். ஆனால் இந்த மாதிரி இந்த பேல் கலர்லேயோ இந்த வந்துட்டு பிளாக் கலர்லாம் வந்துச்சுன்னா இல்லைனா ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா சிவியராக இருக்குது, இந்த மாதிரி பேல் கலரில் ஒயிட் கலர்லாம் இருக்குன்னா நம்ம லிவர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு சார்ட் வச்சு அதில் வந்துட்டு கேட்குறாங்க என்ன கலரில் இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் டிஸ்கஷன் பண்ணோடனே அவங்களுக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் எங்ககிட்ட சொல்லாமல் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பிளட் டெஸ்ட்டு இன்னும் ஸ்கேன்லாம் வந்துட்டு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்களை ஸ்கேன்லாம் எடுக்க சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் பிளட் டெஸ்ட்டு ஸ்கேனு எல்லாமே எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் கூப்பிட்டு என்கிட்ட இந்த விஷயம் சொன்னாங்க. இவங்களுக்கு வந்துட்டு லிவரில் ப்ராப்ளம் இருக்குது, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டு ஒத்துக்கவே இல்லை. நாங்கள் அங்கே எல்லா இடத்துலையுமே செக் பண்ணோமே, யாருமே எதுவுமே சொல்லலையே. நான் இந்த ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தனே, அவங்கெல்லாம் எதுவுமே சஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே. இது எப்படி, பாப்பாவும் நல்லா தானே இருக்கா, லூஸ் மோஷன் ஆனது ஓகே, பட் இப்போ நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுக்கப்புறமா கேட்டதுக்கப்புறமா எனக்கு அவங்க சொல்ல எனக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இவருக்கு கால் பண்ணி நீ வந்துரு டாக்டர் வந்து எனக்கும் வந்து அது வந்து ஒத்துக்க முடியலையா. ஸோ கேட்ட உடனே எனக்கு ஒரு ஃபுல்லாக இவ சொன்ன போதே எனக்கு ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிடுச்சு. நான் அம்மா கூப்பிட்டு
கூப்பிட்ட உடனே எனக்கும் வந்து பேசக்கூட முடியாத அளவுக்கு வந்து எனக்கு ஐ ஸ்டார்டட் க்ரைங். ஃபோன்லேயே அழ ஆரம்பிச்சிட்டேன் நான் அங்கேருந்து வரதுக்கு முன்னாடியே, ஆஃபீஸ்லேருந்து வரதுக்கு முன்னாடியே. ஸோ என்னென்னா நம்ம என்ன அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறோன்னா, இவங்கெல்லாம் வந்து இப்போ இவ்வளோ பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டி, இவங்கெல்லாம் வந்து இது பிஸ்னஸாக பண்ணுற மாதிரிலாம் வந்து நிறைய நியூஸு நிறைய இடத்துல வந்து இதெல்லாம் கேட்குறோம். அது நான் வந்து அந்த டைம்லேயே வந்து எனக்கு மைண்டெலாம் ஒரு மாதிரி ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணுறது எது பண்ணுறது ஒன்றுமே தெரியல. அங்கே இங்கெல்லாம் கால் பண்ணி என்ன சொல்கிறது அழ ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் சரி ஓகே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஓட்ட பிடிச்சி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் வந்து உட்காந்துட்டு என்ன சொல்கிறது என்ன பேசணும் தெரியாமல், இல்லை இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம உடனே வேறு எங்கேயாச்சும் பார்த்துக்கலாம், இப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் டிஸ்கஷன் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, அவங்க எல்லாமே வந்துட்டு சரி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும், ஃபர்தராக நம்ம மூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மெடிசன்ஸ் எழுதி கொடுத்துட்டாங்க, என்னெல்லாம் வந்துட்டு கொடுக்கணும். ஏன்னா அவள் வந்துட்டு இதுக்கப்புறம் சஸ்டெயின் பண்ணோன்னா இன்னும் கூட லிவர் மோசமாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக, மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கும், ப்ரொசீஜர்லாம் இருக்கும் பார்க்குறதுக்கு. அது எல்லாமே அவங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லைக் வந்துட்டு ப்ரீ டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அது எல்லாமே அவங்க வந்துட்டு சைமல்டேனியஸாக நாங்கள் இன்னும் எங்கள் மனசே ஒத்துக்கல. பட் இருந்தாலும் அவங்க வந்துட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணிவிட்டு வர சொல்லிட்டோம். வர சொன்னதுக்கப்புறமா ஃபர்தராக சரி அவங்க டாக்டர் சொல்கிறாங்க பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது நம்மளை அப்படியே விட்டுட்டும் போக முடியாது. நமக்கு சொல்லிட்டும் நம்ம அப்படியே விட்டுட்டு போக முடியாது. நம்ம என்ன பண்ணணும், அது அவங்க என்ன சொல்கிறாங்களோ கொஞ்சமாச்சும் நம்பி நம்ம வந்துட்டு அதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், அவங்க சொன்ன மெடிசன்ஸ் எல்லாமே சரி ஓகே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிசன்ஸை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன ப்ரொசீஜரையே நாங்கள் வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ண பார்த்தோம். அதுக்கப்புறம் இவங்க ஊரில் இருந்து இவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்ததுக்கப்புறமா என்ன சொன்னாங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக போக வேண்டாம், நம்ம செகண்ட் ஒப்பீனியன்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவுக்கு போனோம். கேரளாவுக்கு போன உடனே ஹாஸ்டர் மெடிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஹாஸ்டர் மெடிசிட்டியில் வந்துட்டு போயிட்டு அங்கே வந்து கொஞ்சம் தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஸோ அந்த தெரிஞ்சவங்க மூலியமாக தெரிஞ்ச டாக்டரை வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற டாக்டர் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பிடிச்சி அவங்க வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் எங்களுக்கு பாசிட்டிவாக கொஞ்சம் கொடுக்குற மாதிரி ஒரு வைப் கொடுத்தாங்க. அப்போது அங்கே போயிட்டு நாங்கள் வந்துட்டு மறுபடியும் டெஸ்ட்லாம் பண்ணோம். அவங்க சொன்னாங்க ஒரு ஃப்ளூயிட் டெஸ்ட் மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்துட்டு இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கும், அது போட்டுட்டு உடம்புல ஏற்றி விட்டுட்டு ஒரு டைம் வரைக்கும் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது யூரின் நிறைய போவா, அதுக்கப்புறம் வந்துட்டு அப்டாமினலாக டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளே அனுப்பி எம்ஆர்ஐக்குள்ளே அனுப்பி டெஸ்ட் பண்ணுற மாதிரி 2 hours ஒன்ஸ் வந்துட்டு நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பண்ணி 24 hours நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பண்ணி ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவாக ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு அதுவுமே வந்துட்டு பாசிட்டிவாக கிடைக்கலன்னா ஃபுல்லாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு 1 month 2 months வந்துட்டு மெடிசன் கொடுத்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு டிசைட் பண்ணலாம் மெடிசன்ஸில் ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ஆக்சுவலி டிரான்ஸ்பிளான்ட் தான், பட் எங்களை வந்துட்டு கொஞ்சம் செட்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்துட்டு இது பண்ணாங்க. பாப்பாவோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த சர்ஜரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் இல்லை அவளோட பாடியில், அதுக்கான ஒரு டைம் தான் அவங்க வந்து எடுத்துட்டாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. அந்த ஒரு டெஸ்ட் எப்படின்னா, அந்த ஆக்சுவலி வந்து இந்த டிசீஸோட பேர் வந்து பிலியரி அட்ரீஷியா. ஓகே, இது என்னன்னா அந்த ஒரு ஃப்ளூயிடு வந்து எப்படின்னா அதுக்கு வந்து உங்களோட டைஜஷனுக்கு, உங்களோட உடம்போட இம்யூனிட்டி சிஸ்டம் இதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு ஃப்ளூயிட். அது வந்து ப்ராப்பராக அதோட ஒர்க் அது கரெக்டாக பண்ணணும்னா அது ஃப்ளோ பண்ணி லிவருக்குள்ளே போய் லிவருக்குள்ளேருந்து அது கரெக்டாக அவுட் ஃப்ளோ பண்ணாதான் வந்து அதோட கரெக்டான ஒர்க்கிங். ஓகே, இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா, இவளுக்கு டோக்கியோக்கு என்ன ஆச்சுன்னா அந்த ஃப்ளூயிட் வந்து லிவர்லேயே போயிட்டு நின்றுச்சு. அங்கேருந்து அவுட்ஃப்ளோ பண்ணாமல் அந்த லிவர்லேயே நின்றுட்டு அந்த மாதிரி நின்றுச்சுன்னா அது ஒரு பாய்சனாக எஃபெக்ட் ஆகிட்டு லிவரை வந்து ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிக்கும். அதுதான் இதோட கண்டிஷன். அந்த ஒரு ஃப்ளோ வந்து ஒரு இங்கு மூலியமாக அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா, என்னன்னா அந்த இங்கு ஒரு டைப் ஆஃப் இங்கு தான் அது. அந்த இங்கு வந்து ஃப்ளூயிடு, அந்த ஃப்ளூயிடு வந்து உடம்புல ஏற்றி விட்டுட்டு அது கரெக்டாக ஃப்ளோ ஆகுதான்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுத்துட்டு பார்ப்பாங்க. அந்த ஸ்கேன் எடுத்துட்டு கரெக்டாக ஃப்ளோ ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, வேறு ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் வந்து அந்த டெஸ்ட். ஆக்சுவலி ஆஸ்டர் மெடிசிட்டியில் அந்த டெஸ்ட் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஃபஸ்ட்டு.
அவங்க அந்த மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க, நீங்கள் சென்னைக்கு போகணுன்னாலும் நீங்கள் போய்க்கோங்க, மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு கொடுங்க, 1 மாதம் கழிச்சுட்டு நம்ம மறுபடியும் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் கொடுத்துட்டாங்க. நம்ம அதுதானே எதிர்பார்க்குறோம், ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு அவங்க சொன்னாங்கன்னா அதை நம்ம வந்துட்டு பெருசாக எடுத்துக்கிட்டு அதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். அவங்க வந்துட்டு ஹோப் கொடுத்த உடனே எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிலீவ் ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்ம பொண்ணுக்கு ஒன்றும் இல்லை, கடவுள் காப்பாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மெடிசன்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அந்த மெடிசன் கொடுத்துட்டு மந்த்லி நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அதுக்குள்ளேயே நிறைய கோவிலுக்கு அப்ளிகேஷன் போட்டாச்சு பெரியவங்க. அப்போது நான் ஒரு கோவிலுக்கு, இவர், அப்புறம் வந்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லா பெரியவங்க, நெய்பர்ஸு எல்லாரும் ஒரு அப்ளிகேஷன் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லா கோவிலுக்கு போட்ட அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் நேர்த்திக்கடன் மாதிரி ஃபுல்லாக குருவாயூரில் போயிட்டு சாப்பாடு ஊட்டி விடுறது, அப்புறம் தராசில் வந்துட்டு இது பண்ணுறது, துலாபாரம், அந்த மாதிரி நிறைய டெம்பிள்ஸ் விசிட்டே நிறைய இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் போயிட்டு சரி அதுக்கப்புறமா சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்துட்டு நார்மலாக போகும்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் ரீஜாயின் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ்லேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு சிஸ்டம்லாம் கொண்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டு மெட்டர்னிட்டி முடிச்சுட்டு பண்ணுறோம் இல்லையா, வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஒரே ஒரு நாள் தான் நான் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவளுக்கு பிளட் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பிளட் செக் பண்ணுறதுக்காக போயிட்டு பிளட் செக் பண்ணோன்னா பில்ரூபின் வந்துட்டு 13 or 14 இருந்துச்சு. ஆமாம் 12 13 இருந்துச்சு. ஆமாம் இருந்துச்சு. உடனே வந்துட்டு நாங்கள் அந்த டாக்டர் கான்டாக்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. பெரிய சர்ஜன் தான், ஆஸ்ட்ரோ மெடிசிட்டியில் பெரிய சர்ஜன் தான் அவர். பட் அவருக்கு நாங்கள் சென்னையில் இருக்கிறதுனால கான்டாக்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவருக்கு வந்து நாங்கள் வாட்ஸ்அப்பில் ரிப்போர்ட் எல்லாமே அனுப்பி செக் பண்ண சொல்லியிருந்தோம். அவர் வந்துட்டு ரிப்ளை பண்ணாங்க. உடனே வந்து நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் கிளம்பி வந்துடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி முடிஞ்சிச்சு, இவ்வளோதாங்க. இனி லிவர் டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், திருப்பி ஏற்றுக்க முடியுமா, ஏற்றுக்க முடியாது. திருப்பி வந்துட்டு அனிதா கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணடி, இந்த மாதிரிலாம் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரிலடி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அனிதா என்ன சொன்னேன்னா, சைல்ட் ட்ரஸ்ட் போய் பாருடி, சைல்ட் ட்ரஸ்ட் வந்துட்டு ரொம்ப காலமாக இருக்குது, என் தம்பிக்கெலாம் உடம்பு சரியில்லாமல் வரும்போது நாங்கள் அங்கெல்லாம் காமிச்சிருக்கோம் நிறைய இது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு ஓடு மறுபடியும் சைல்ட் ட்ரஸ்ட்டுக்கு, அங்கேயாச்சும் ஏதாச்சும் நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படின்ற மாதிரி சைல்ட் ட்ரஸ்ட்டுக்கு போனோம். சைல்ட் ட்ரஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ஸ்ரீனிவாஸ் டாக்டர்னு சொல்லிட்டு பீடியாட்ரிஷியன், ரொம்ப பெரிய டாக்டர் அவருமே. ஸோ கேஸ்ட்ரோ அவர்கிட்ட போயிட்டு பார்த்ததுக்கப்புறமா அவர் மறுபடியும் வந்துட்டு சேம் டெஸ்ட்டு தான், எல்லா ஹாஸ்பிட்டலுமே அவங்க சைடில் இருந்து பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேனு எல்லாமே எடுக்க சொல்லுவாங்க அவங்க சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஸோ சேம் அதே மாதிரி இப்போ போன எல்லா ஹாஸ்பிட்டலுமே பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கோம், ஸ்கேன் எடுத்திருக்கோம், எல்லாமே எடுத்திருக்கோம். எடுத்ததுக்கப்புறமா அவர் அப்புறம் வந்து பிளட் செக், எல்டி லிவர் டெஸ்ட் அதான் எல்லாமே வந்துட்டு எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறமா அவர் என்ன சொன்னார்னா, கண்டிப்பாக வந்துட்டு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம் அந்த டைமில். அப்போ அவர் வந்துட்டு அப்போலோவில் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு சொல்லிட்டு அப்போலோவில் இருக்கிற டாக்டர் செல்வகுமார் நாகநாதன் அவரோட பேர், அவங்களோட விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போயிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே போயிட்டு ஓடி போயிட்டு மத்தியானத்துக்குள்ளே, காலையில் இவரை போய் பார்த்தோம், மத்தியானத்துக்குள்ளே இவர் சொன்ன உடனே பிடிச்சி அவரை போயிட்டு பார்த்தோம். அவர் பார்த்த உடனே எங்களுக்கு எல்லா ஹாஸ்பிட்டலுமே பெஸ்ட்டு தான். ரேலா வந்துட்டு சொல்லவே வேண்டாம், கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கின ஹாஸ்பிட்டல் தான். முகமது ரேலா அவரோட பேரு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம இந்தியாவில லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்துட்டு பண்ணணும். முக்கியமாக இந்த ஆல் ஓவர் நம்ம தமிழ்நாடு சைடு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம்னா ஓடி பிடிச்சி ரேலாக்கு தான் வருவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல் தான் ரேலா. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலும் நல்ல ஹாஸ்பிட்டல் தான். ஆஸ்ட்ரோ மெடிசிட்டியும் வந்துட்டு கேரளாவில் பெரிய ஹாஸ்பிட்டல். அதுக்கப்புறம் வந்துட்டு சைல்ட் ட்ரஸ்ட் எல்லாம் பாரம்பரியமாக இருக்கிறது. சைல்ட் ட்ரஸ்ட்டில் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் அவங்க வந்துட்டு அப்போலோவை ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது டெக்னிக்கலாக விட நமக்கு மனசுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணது எங்களுக்கு வந்துட்டு இந்த அப்போலோவில் செல்வகுமார் சாரை பார்த்தப்போ வந்துச்சு. அவர் வந்துட்டு கொஞ்சம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் எல்லாருமே இப்போ பண்ணுறது தான், பக்காவாக உங்களுக்கு வந்துட்டு உங்கள் குழந்தைய சேவ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசின விதம், அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதம், இந்த
டிரான்ஸ்பிளான்ட்டோட டெப்த்து, அதுக்கப்புறம் இந்த பிலரி அட்டீஷியா அப்படின்றதோட டெப்த்து எல்லாமே எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணாங்க. ஓப்பன் அப் பண்ண உடனே எங்கள் மனசு வந்துட்டு கொஞ்சம் ஏற்றுக்குச்சு, நம்ம இதை பண்ணணும், நமக்கு வேற வழி இல்லை, நல்லா பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படிதானே இருக்கும். நம்ம அவ்வளோ ஷாக்ல இருந்து இந்த மாதிரி வந்து ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்த உடனே சரி ஓகே பரவாயில்ல. இந்த கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்துட்டு எங்களுக்கு அவர்கிட்ட இருந்து வந்துச்சு. ரொம்ப தேங்க் பண்ணணும். நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க வந்து டோனர் வந்து ரெடி பண்ணிக்கோங்க, மற்ற எல்லாம் வந்து அதோட டைமுக்கு நடந்துடும், இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சரி ஓகே, நாங்களும் என்ன பண்ணோம்னா இப்போ கேரளால எல்லாம் போயிட்டு பண்ணோம்னா எனக்கு வந்து ஆஸ்ட்ரல் மெடிசிட்டி வந்து என்னோட வீட்டில் இருந்து 4 மணி நேரம் நான் ட்ராவல் பண்ணணும், 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுனா நான் சென்னையிலேயே இருக்கும், சென்னையிலேருந்து எனக்கு 1/2 மணி நேரம் நான் ட்ரைவ் பண்ணாலே வந்து எனக்கு அப்போலோவுக்கு போக முடியும். ஸோ ஏதாச்சும் இருந்தாச்சுன்னா இங்கேயே பண்ணிக்கலாம், இங்கேயே பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீட்லேயும் வந்து டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே முடிவு எடுத்துட்டு சரி ஓகேன்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம எல்லாமே திங்க் பண்ணணும், ஏன்னா பெரியவங்க கிட்ட வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபினான்ஷியல் பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு சர்ஜரி பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும். சொன்ன உடனே அப்படியே இறங்க முடியாது இல்லையா, ஏன்னா இது வந்துட்டு குழந்தைக்கு மட்டும் பண்ணுற சர்ஜரி கிடையாது, டோனர் அப்படின்ற ஒரு பார்ட் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ யாரோட லிவர் வந்துட்டு செட் ஆகும், யார் வந்துட்டு டோனராக இருக்க போகிறாங்க, இது எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ 2 days வந்து டைம் கேட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி அவங்க சைடில் இருந்தும் பிளட் டெஸ்ட்டும், அதுக்கப்புறம் அவங்க சைடில் இருந்தும் ஸ்கேன் எல்லாமே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு வந்துட்டு எல்லா எக்ஸ்பிளைனும் பண்ணாங்க அந்த ஸ்கேன்லாம் எடுத்ததுக்கப்புறமா. ஆனால் இந்த ஒரு டிசீஸ் இருக்குது, இந்த டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த டிசீஸ் இருக்கான்னு நம்புறதுக்காக மேக்ஸிமம் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணோம். அது நாங்களாக தான் இருக்க முடியும். பாருங்கள், ரேலாக்கு போனோம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஸ்டர் போனோம், அதுக்கப்புறம் சைல்ட் ரெஸ்ட் போனோம், அதுக்கப்புறம் அப்போலோ வந்தோம். அது இல்லாமல் நிறைய டாக்டர்ஸ் கிட்ட டாக்குமெண்ட்ஸ் அனுப்பி செகண்ட் ஒப்பீனியன் நிறைய வாங்கியிருக்கோம். ஸோ அந்த ப்ராசஸ்லாம் வந்துட்டு வேண்டாம், உங்களுக்கு வந்துட்டு மெயின் விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்றதுக்காக தான் கட் பண்ணி அந்தந்த ஹாஸ்பிட்டல் வைஸ் எங்களுக்கு என்ன நடந்துச்சு, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 2 days வந்துட்டு டைம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வந்துட்டு ஃபண்ட் வைஸ் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் வந்துட்டு டோனர் வைஸ் வந்துட்டு என்ன பண்ணணும் எல்லாமே யோசிச்சு அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ போயிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இவர் தான் டோனராக வந்துட்டு ஓ பாசிட்டிவ், பாப்பாவும் ஓ பாசிட்டிவ்னால அது பிரச்சனை இல்லைங்க. நான் அந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லிடுறேன். அவளுக்கு வந்து நான் இந்த ப்ரொசீஜர் ஆரம்பிக்கும் போது 5 மாதம் தானே ஆகிட்டு இருந்துச்சு, 4 மாதத்துல கண்டுபிடிச்சோம், 5 மாதம் தான் ஆகிட்டு இருந்துச்சு அவளுக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு வந்ததுக்குள்ள. ஸோ 1 வயசுக்கு கீழே இருந்தாச்சுன்னா நம்ம பிளட் வந்து ஒரே பிளட் குரூப்பாக இல்லைன்னா கூட நம்ம பண்ணிக்கலாமா, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாமா டாக்டர்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா டிஷ்யூஸ் எல்லாம் வந்து அப்போ தான் வந்து அவங்களோட உடம்புல உருவாக ஆரம்பிச்சிருக்குமா. ஸோ அதனால அது பிரச்சனை இல்லையா பண்ணுறதுக்கு. ஆனாலும் இன்னும் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மேட்சிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோடது ஓ பாசிட்டிவ், அவளோடது ஓ பாசிட்டிவ்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நானே வந்து டோனராக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொன்னாங்க. நான் போய் செக்கப் எடுத்த போது அதில் ஒரு குண்டு தூக்கி போட்டாங்கன்னா ஃபேட்டி லிவர் இருந்துச்சான். ஸோ ஃபேட்டி லிவர்னால் ஒரு ஸ்லைட்டாக தான் இருந்துச்சு. இதனால நம்மளோட ஹேபிட்ஸ்னால இருக்கலாம், லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ்னால இருக்கலாமா. ஸோ ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு எதாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அது. ஆனால் அந்த சின்னதாக இருக்கிற அந்த ஃபேட்டி லிவர் கூட அந்த டொனேஷன்ன்ற ஒரு ப்ரொசீஜர் வரும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களாம். ஸோ என்னென்னா நம்ம வந்து என்னோட உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு வைக்கும்போது அதை அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணணுன்னு சக்ஸஸ் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அது முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்ததுனால இந்த விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்துட்டு நிறைய ஆல்கஹால் எடுக்கிறீங்க, இல்லைனா வந்துட்டு ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிட்றீங்கன்னா இது எடுக்கிறதுக்காக நீங்கள் ஒரு மணி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதே மாதிரி உங்களோட ஹெல்த்தை வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது தான் மேக்ஸிமம் இந்த ஃபேட்டி லிவர் வந்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆயில் ஃபுட் அதிகமாக எடுத்தாலும் இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி ஆல்கஹால்லாம் எடுக்கிறதுனால கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு உங்களோட ஹெல்த் உங்களுக்கு முக்கியம்னா இதெல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நிறைய காசு செலவு, இப்போ ஒரு ஃபுல் பாடி செக்அப் எடுக்கணும்னா வந்து நிறைய காசு செலவாகும்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுக்கு எடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறவங்க நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன். நானே வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு நிலைமை வரலன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி இந்த ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், நானும் அதுக்கு பெருசாக பார்த்துருக்க மாட்டேன். இது என்ன இருக்குன்னா இப்போ கிடையாது, ஒரு 15 years கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு 15 years 20 yearsக்கு அப்புறமா இந்த ஃபேட்டி தான் வந்து சிரோசிஸ் ஆகிடும்.
சிரோசிஸா மாறும் சொல்லுவாங்கல்ல. இந்த ஆல்கஹாலிக்கா இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய வந்து லிவர் சிரோசிஸ் இருக்கு. இந்தியால மேஜர் ஜங்க் ஃபுட்னாலயும் வருது. ஆல்கஹால் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த ஆயில் ஃபுட் நிறைய பர்கரும் பீஸா ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் அது வந்து கிரியேட் பண்ணிக்கும். போக போக உடனே இன்னைக்கு தான் சாப்பிட்டா நாளைக்கே வரணும்னு கிடையாது. ஸோ அது ஓவர் த பீரியட் வந்து அப்படியே வந்து பெருசாகி இந்த ஃபேட்டி லிவர் அப்படியே இயர்ஸ் வைஸ் போயிட்டே இருக்கும்போது அந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்மளை கொண்டு வந்து நிறுத்திடும். அந்த ஸ்டேஜ்ல நம்மளை கொண்டு வந்து நின்றுடுச்சுன்னா நமக்கு வேற ஆப்ஷன் கிடையாது லிவர் டிரான்ஸ்பிளான்ட்னா. அந்த ஸ்டேஜ்ல கூட நீங்க கண்டுபிடிக்கலன்னா இன்னும் அப்படியே லிவரே வந்துட்டு அப்படியே பிளாக் ஆயிட்டு ஒரு ஸ்டேஜ் வந்துடும். அது வந்துச்சுன்னா அவ்வளவுதான், டிரான்ஸ்பிளான்ட் கூட பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அது டிரான்ஸ்பிளான்ட் கூட எடுத்துக்க மாட்டாங்க. டிரான்ஸ்பிளான்ட் கூட அக்செப்ட் பண்ணிக்காது உங்க பாடியை. ஆமா, அதனால நீங்க வந்துட்டு சரக்கு இல்லாம உங்களால வந்துட்டு இருக்க முடியாது, இல்லைன்னா வந்துட்டு ஜங்க் ஃபுட் இல்லாம உங்களால உங்களோட லைஃபை வந்துட்டு கொண்டு போக முடியாது அப்படின்னா நீங்க அதையும் எடுத்துக்கோங்க. கூடவே வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் இந்த செக்அப் எல்லாமே நீங்க எடுத்துக்கோங்க. லிவருக்காக மட்டும் இல்லை, கிட்னிக்காகவும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஹோல் பாடி செக்கப்பை எடுத்துக்கோங்களேன். ரொம்ப நல்லது நமக்கு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட லைஃப் ஸ்டைலுக்கு இது ரொம்ப 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 முக்கியம், ஹெல்த் செக்அப் எடுக்கிறது. கைஸ், வீடியோ வந்துட்டு 2 hours போகுது. அதனால பார்ட் வைஸாக உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் மட்டும் இப்போ ஷேர் பண்ணுறோம். அதாவது டோக்கியோட பர்த்தில் இருந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் முன்னாடி, அதாவது லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டோனர் பார்ட் பிகினிங் வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக டெய்லி வந்துட்டு இதுக்கு ரிலேட்டடான வீடியோ போட்டுறேன்னா வீடியோ எடுத்துட்டோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு வந்துட்டு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்துட்டு பர்சனலாக இருந்தாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா இது நிறைய அவேர்னஸ் இருக்குது, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குது. நிறைய பேருக்கு இது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இல்லைனாலும் உங்களோட நெய்பர்ஸ்க்கு நடந்தாலும் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக கான்ஃபிடென்ட்டாக அவங்களுக்கு ஒரு வழியை காமிப்பீங்க அப்படின்றதுக்காகவே இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ எப்பவும் போல் கீப் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ, பாய் பாய்.